ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆந்திரா வெஜிடபிள் பெசரட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பாசிப்பயிறு, 1/2 கப் புழுங்கரிசி, 1/2 கப் கட் பண்ண பீன்ஸு, 1/2 கப் கேரட்டு துருவினது, 1/2 கப் வெங்காயம் பொடியாக நறுக்கியது, சிறிது கருவேப்பிலை, சிறிது கொத்தமல்லி, அப்புறம் 6 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். இப்போ நம்ம பாசிப்பயிரும் 1 கப் பாசிப்பயிரும் 1/4 கப் புழுங்கரிசியும் சேர்த்து 6 மணி நேரம் ஊற வைக்கிறோம். யூஸ்வலா சில பேர்லாம் பச்சரிசி யூஸ் பண்றாங்களே, நீங்க புழுங்கரிசி எதுக்கு யூஸ் பண்றீங்க இந்த பெசரட்டுக்கு? ஆக்சுவலா பச்சரிசி யூஸ் பண்ணோம்னா பெசரட்டு அடை போடும்போது அது ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் புழுங்கரிசி யூஸ் பண்ணும்போது அடை சாஃப்டா இருக்கும். அதனாலதான் புழுங்கரிசி யூஸ் பண்றது. ஓகேங்க. இதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இதோட அரைக்கிறதுக்கு, ஒரு துண்டு இஞ்சி, 6 சின்ன வெங்காயம் இதோட அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு அரைக்கணும். யூஸ்வலா எல்லாரும் பெசரட்ல வெங்காயத்தை கட் பண்ணிட்டு பெசரட் மாவுல தான் சேர்ப்பாங்க. நீங்க என்ன இதுலயே அரைக்கிறப்பவே பச்சை வெங்காயத்தை சேர்க்கிறீங்க? ஆக்சுவலா ஒரு 6 சின்ன வெங்காயம் இந்த பெசரட்ல சேர்க்கும் போது அதுல ஒரு அடை வாக்கும் போது அதுல உங்களுக்கு ஒரு அரோமா கிடைக்கும். அதனாலதான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கிறோம். ஊற வச்சது எல்லாமே இப்போ மிக்சியில போட்டு இந்த தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். கடாயை போட்டு அது சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதுல சீரகம் கொஞ்சம் போடணும். சீரகம் லைட்டா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஆனியனை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். ஆக்சுவலாக வெங்காயம் கொஞ்சம் ஒரு பொன்னிறத்துக்கு முன்னாடி, ரொம்ப ப்ரௌன் வேண்டாம், ஒரு கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் வதக்கணும். இதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பீன்ஸ், அதோட கேரட் ஆஃப். இப்போ நாம ஏன் வெஜிடபிள்ஸ்லாம் போடுறோம்? ஆக்சுவலாக வெஜிடபிள்ஸ் போடுறது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்சியாகவும் அந்த அடையில, அதுக்கப்புறம் ஒரு விட்டமின்ஸு நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சம். அதனால தான் நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு இதில் பண்ணுறோம். அதுவும் ப்ரோட்டீனு, இதுவும் விட்டமின்ஸ் சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் நம்ம வதக்கியாச்சு. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவுல கலக்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்ச காய்கறி எல்லாமே ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாவோட சேர்த்து நம்ம கலக்கணும். இந்த நல்லா கலந்துட்டு கொஞ்சம் அடிச்சு கலந்த உடனே உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பெசரட்டு பண்ணிடலாம். தோசை போட்டாச்சு. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நம்ம தோசைக்கு போடுறதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா போடணும். அப்பதான் அது கிறிஸ்பியாவும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இதுக்கு பியூர் அந்த செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. தோசை ஒரு சைடு வெந்துருச்சு. திருப்பி போடணும். பெசரட்டு திருப்பி போட்டோடனே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு அதுக்கப்புறம் எடுத்து போட்டோம். நம்ம பெசரட்டு க்ரீனாகவும் கிறிஸ்பியாகவும் வந்துடுச்சு. இதை எடுத்துடலாம்.
இப்போ ஆந்திரா ஸ்பெஷல் உப்மா பெசரட்டு பண்ணலாம். அந்த மெத்தடையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த உப்மா பெசரட்டு பண்ணும்போது அந்த தோசை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும். பெருசா இருந்தோம்னா உப்மா உள்ள வச்சு நம்ம பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ரெகுலரா பண்ற உப்மா பண்ணியாச்சு. இந்த உப்மா தான் இதுல நம்ம பெசரட்டுல ஸ்டஃப் பண்ண போறோம். இப்போ 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதுல நம்ம உப்மா ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டஃப் பண்ணி பெசரட்டுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ண போறோம். அது பூண்டு கார சட்னி. பூண்டு கார சட்னி வந்து ஆந்திரா ஸ்பெஷல் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் 1/2 கப், சின்ன வெங்காயம் போடணும் 1/2 கப், 8 பூண்டு, தக்காளி 3, புளி சின்னது கொஞ்சம், புளி இந்த அளவு போட்டுட்டு 3 காஞ்ச மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், தேவையான உப்பு, தேவையான எண்ணெய். இப்போ இந்த எல்லா பொருட்களும் சேர்த்து நம்ம பச்சையா அரைக்கணும். எல்லாரும் வந்து ஜென்ரலா சட்னிக்கு வந்து இதெல்லாம் வதக்கிட்டு தானே அரைப்பாங்க. நீங்க பச்சையா அரைக்கணும்னு சொல்றீங்களே, எதுக்கு அப்படி பண்றீங்க? இது ஆக்சுவலா வந்து ஆந்திரா பூண்டு கார சட்னி. இந்த கார சட்னிக்கு இந்த மாதிரி மெத்தட்ல தான் அரைச்சி பண்ணோம்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது இப்படிதான் அரைக்கணும். பச்சையா அரைச்சி வச்சோம்னா அந்த சட்னியை இந்த கடாயில தாளிக்க போறோம். இதுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கொஞ்சம் போட்டு, கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலைக்கு அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம். இதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே அந்த சட்னி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கணும். நல்லா கொதிச்சு அது கிண்டி வரணும். இப்போ சட்னி நல்லா வதங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. பெசரட்டு புரோட்டீன் ரிச் ஃபுட். அதுல வெஜிடபிள் சேர்க்கிறப்போ அது கம்ப்ளீட் மீல் ஆயிடுது. வெரி ஹெல்தி ஃபுட் ஃபார் கிட்ஸ். ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி அதுக்கு வெரி குட் காம்பினேஷன். நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ்.